எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், என்னென்ன விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்? தென் மாவட்டங்களில் 4 மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக ஆய்வுக் கூட்டத்தினை தற்போது முதலமைச்சர் நடத்தி வருகிறார். சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு மையத்தினுடைய மாநில கட்டுப்பாட்டு மையத்தில் தற்போது இந்த ஆய்வுக் கூட்டமானது நடந்து வருகிறது. இதிலிருந்து இந்த 4 மாவட்டங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள், முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் இந்த 4 மாவட்டங்கள்ல அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்துல திருநெல்வேலியில பெரும்பாலான இடங்கள்ல வெள்ள நீர் வடிந்து தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், மீட்பு பணியில என்னென்ன மாதிரியான பணிகள் நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா 4 நாட்கள் ஆகிவிட்டு 4 நாட்கள் ஆன நிலையில மக்களுடைய முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளிடம் ஆய்வுக் கூட்டமானது நடந்திருக்கிறது. இந்த பணிகள் என்ன இது போன்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் தற்போது முதலமைச்சர் அவருக்கு இந்த விளக்கமாக சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உள்துறை செயலாளர் அமுதா அவர்களும் மூத்த IAS அதிகாரியும் போக்குவரத்து துறை செயலாளர் ரெட்டி உள்ளிட்டோர் உடனிருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் அந்தந்த மாவட்டங்கள் தற்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மட்டும் 10 அமைச்சர்கள் இருக்காங்க. சிறப்பு அதிகாரிகள் 20 IAS அதிகாரிகள் பணிகள்ல இருக்காங்க. எது போன்ற பணிகள், குறிப்பா தூத்துக்குடியில மட்டும் பாத்தீங்கன்னா 4 தாலுகா முழுவதுமாக தண்ணீரில் இருக்கிறது. இன்னும் தண்ணீர் அங்க வடிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இருக்குது. அதனால அந்த பகுதிகளில் கூடுதலா மீட்பு படையினரை அனுப்புவதற்காக உத்தரவிட்டிருக்கிறது. இன்று மட்டும் பாத்தீங்கன்னா 7 ஹெலிகாப்டர்கள்ல 1.7 டன் உணவு தயாரிக்கப்பட்டு இன்று தற்போது விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற பணிகள் எல்லாம் தற்போது விளக்கை சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல மிகப்பெரிய அணைகளாக பார்க்கக்கூடிய பாபநாசம் அணை, பெருளாறு அணை, மணிமுத்தாறு அணை போன்றவை எல்லாம் நிரம்பக்கூடிய தருவாயில் அனைத்துமே பாத்தீங்கன்னா 95% நிரம்பி இருக்கு நீர்நிலைகள். அது மட்டும் இல்லாமல் மற்ற அணைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 100% நிரம்பிடுச்சு. ஏன்னா இந்த முக்கிய அணைகளாக பார்க்கக்கூடிய இந்த அணைகள்ல இருந்துதான் தாமிரபரணி ஆற்றிற்கு தண்ணீர் திறந்து விடப்படும். அந்த வெள்ள தண்ணீர் தான் தற்போது வடிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால மேலும் எதுவும் மழை ஏற்பட்டா எப்படி வடிகால் பணிகளை மேற்கொள்வது போன்ற பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாவட்டங்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. ஒரு சில திருநெல்வேலியெல்லாம் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாசல் வரையும் தண்ணீர் தேங்கி இருந்தது. எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது இருந்த நிலையில அதிகாரிகள் தற்போது வெள்ளம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறாங்க. 4 நாட்களாகியும் மக்கள் சில இடங்கள்ல தொற்று நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிறைய மருத்துவமனைக்கு செல்ல முடியாம பெண்கள், குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை. அது மட்டும் இல்லாமல் சில இடங்கள்ல சாலைகள் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கு. திருச்செந்தூர், அப்புறம் ஸ்ரீவைகுண்டம் போன்ற பகுதிகள் எல்லாம் சாலைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு வெளியூர்களிலிருந்து எந்த ஒரு வாகனமும் அந்த பகுதிகளில் ரீச் செய்ய முடியாத நிலை இருக்கு. அதனால நெடுஞ்சாலைத்துறை சார்பாகவும் சாலை பராமரிப்பு பணிகள் இருக்கு. அதனால அனைத்து துறை சார்ந்த நகராட்சி துறை, மருத்துவத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை போன்ற அனைத்து துறை சார்ந்த கணக்கெடுப்புகளும் தொடங்கி இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா பாதிப்புக்குள்ளான பகுதிகள் களக்காடு, முன்னந்துறை 2 பெரிய புலிகள் காப்பக சரணாலயம் இருக்கக்கூடிய பகுதி. புலிகள் காப்பக சரணாலயம்னு அறிவிக்கப்பட்டாலே அந்த இடங்கள்ல நிறைய உயிரினங்கள் இருக்கும். ஏன்னா அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கக்கூடியது. அதனால அங்க மான்கள் நிறைய இருக்கும், யானைகள் நிறைய இருக்கும். அதனால அடர் வனப்பகுதியிலிருந்து நிறைய வனவிலங்குகள் ஆற்றில் அடித்து வரப்பட்டது. அதற்கான என்ன மாதிரியான, ஏன்னா நிறைய தொற்று நோய் அந்த உயிரினங்கள் இருந்தது. ஏன்னா இங்க தென்காசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஆடு பண்ணைகள் அதிகமா இருக்கு. ஆடு பண்ணைகள் நிறைய அடித்து செல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில கரும்பு விளைச்சல் மற்றும் அந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா மஞ்சள், இஞ்சி விளைச்சல் மற்றும் கரும்பு, வாழை உள்ளிட்ட நிறைய பயிர்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கு. வேளாண் பொருட்கள் நிறைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியை பாத்தீங்கன்னா உப்பள தொழிற்சாலை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏரல் பாத்தீங்கன்னா மீனவ துறைமுகங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற அனைத்து மக்களையும் இந்த வெள்ளமானது 4-5 நாட்களுக்கு மேலாக புரட்டி போட்டு இன்னும் அவர்கள் மீண்டு வருவதற்கே இன்னும் சில நாட்கள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில
இதையெல்லாம் எப்படி சீர் செய்வது போன்ற அனைத்து துறை அதிகாரிகளுடனும் இந்த ஆலோசனையானது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று முதல்வர் அங்கு எந்தெந்த மாவட்டங்களில் எது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதனையும் நேரில் சென்று ஆய்வு செய்ய இருக்கிறார். அதற்கிடையில் தற்போது பணிகள் எது போன்ற மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரில் இப்போது சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். எது போன்ற தற்போது தலைமை செயலாளர் பாத்தீங்கன்னா ஆறுகள் எங்க இருக்கு, எப்படி தாமிரபரணி ஆறு எந்தெந்த அணைகளுடன் இணைக்கப்பட்டிருக்கு, எந்த அணைகள் நிரம்பினால் தாமிரபரணியில் எப்படி எவ்வளவு தண்ணீர் வரும், எவ்வளவு தண்ணீர் வந்தால் எந்தெந்த மாவட்டங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைமை செயலாளர் எடுத்து கூறிக்கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. ஏன்னா இதற்கு முன்னாடி அனைத்து அணைகள்லயும் பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு அணையெல்லாம் அரை மணி நேரத்துக்கு ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு 12 மணி நேரத்துல 20 அடிக்கு மேல் மணிமுத்தாறு அணையினுடைய நீர் இருப்பு கொள்ளளவானது அதிகரித்திருக்கிறது. அந்த அளவு மழை அங்கெல்லாம் பெஞ்சிருக்கிறதுனால இதுக்கு மேல் மழை பெய்ஞ்சாலும் எந்த ஒரு அணையிலையும் தண்ணீர் சேமிக்க வைக்க முடியாத அளவுக்கு தண்ணீர் முழுமையாக நிரம்பி இருப்பதன் காரணமாக இதற்கு மேல் மழை பெய்தாலும் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான அனைத்து துறை அதிகாரிகளிடமும் தற்போது இந்த கலந்தாலோசனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. லாவண்யா, சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் மீட்பு பணிகள் குறித்து தற்போது ஆய்வு செய்து வருகிறார். அவருக்கு தலைமைச் செயலாளர் எந்தெந்த பகுதிகளில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது குறித்தும், ஆறுகளில் தண்ணீர் எந்த அளவுக்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது என்பது குறித்தும் தற்போது அவருக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரகுவரன், தற்போது மீட்பு பணிகள் குறித்து பேசப்பட்டு வருகிற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தொடர்ந்து சீரமைப்பு பணிகள் எவ்வாறு நடைபெறும் மற்றும் நிவாரண நிதி போன்ற இந்த விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தென்காசி மாவட்டத்திலையும் மொத்தமா பாதிக்கப்பட்டது கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் தான் பாதிக்கப்பட்டது. இதுல முழுமையாக தற்போது வரை மீள முடியாத மாவட்டங்களாக இருக்கக்கூடியது 2 மாவட்டங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமும், அதாவது தாமிரபரணி கரை செல்லக்கூடிய பகுதிகளாக பார்க்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டம் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட மக்கள் இன்னும் முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் மக்கள் மீட்கப்பட்டு கொண்டு, ஏன்னா தண்ணியின் வேகம், ஏன்னா ஒரு மாவட்டத்திலே உருவாகி அந்த மாவட்டத்திலேயே கடல்ல கறக்கக்கூடியதுதான் தாமிரபரணி ஆறு. அதனால தண்ணீருடைய வேகம் அங்க அதிகம். நம்ம சென்னையிலேயோ போன்ற பகுதிகளில் இருக்கிறத விட அங்க மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரின் வேகம் அதிகம் அப்படின்றதுனால தற்போது அந்த தூத்துக்குடி பகுதிகளில் அந்த தண்ணீர் ஆனது சென்று கொண்டிருப்பதனால மக்களை மீட்கும் பணியிலையும் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. இன்று தற்போதெல்லாம் இந்த 2 நாட்கள மழையின் அளவு குறைஞ்சதுனால மக்களை மீட்கும் பணியானது நடந்துட்டு இருக்கு. அதே போல இந்த ஏற்கனவே தலைமை செயலாளர் பேட்டி கொடுத்தது போன்ற மற்ற இடங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகளையும் இதையும் ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியாது. இங்க வெள்ள பாதிப்பினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே விழா பண்டிகை காலம் வர்றதுனால நிறைய விளைச்சல் நிலங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா கரும்பு, மஞ்சள், இஞ்சி, வாழை மரங்கள் நிறைய தமிழகம் முழுவதும் இல்லாம பிற மாநிலங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய அளவுக்கு வாழை மரங்கள் அதிகம் உள்ள பகுதி பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான். இந்த பகுதிகளில் இந்த வாழை ஈஸியா எளிதில அழிந்து மலையில தண்ணியில சாஞ்சிடக்கூடியதுனால பல ஏக்கர் இருக்கக்கூடிய வாழை மரங்கள் அழிந்து போயிருக்கிறது. அதனால குறிப்பாக பாத்தீங்கன்னா வேளாண் துறையின் சார்பாகவும் இந்த விவசாய நிலங்கள் பாதிப்பு தொடர்பாக வேளாண் துறை சார்பாகவும் வீடுகள் நிறைய, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மண் வீடுகள் நிறைய அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட பகுதிகள்ல இருக்கு. அது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது குறித்து சென்னை எழிலகத்தில் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.